அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை கண்ட திமுகவுடைய ஐடிவிங் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீமான் குறித்த நிறைய அவதூறான செய்திகளை பரப்பலாம். இதன் மூலம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள் தெரிய வரல அப்படின்னாலுமே, ஒருவேளை சீமான் இதை பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு குழப்பத்தினாலேயே சீமான் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை தீவிரமாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடிவிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு விளைவாக கடந்த 2 நாட்களாக ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எது உள்ள நுழைஞ்சாலுமே சீமானுடைய பழைய காணொலிகளில் சீமான் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறதும், அதற்கு பிறகு சீமான் சில தலைவர்களை பற்றி கோபமாக பேசுறாரு அப்படின்னா அதை மட்டுமே கட் பண்ணி அந்த ஒரு வீடியோவையும் தற்போது அதே தலைவர் குறித்து சீமான் என்ன பேசியிருக்காரோ அதையும் போட்டு இவருடைய நிலைப்பாடு ரொம்ப மாறுபட்டது அப்படின்னு சீமான் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்ன உடனே சீமான் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் குறித்த நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு அவர் அரசியல் வேணாம் அப்படின்னு பேட்டி கொடுத்ததுல இருந்து உண்மையிலேயே ரஜினிகாந்த் ஒரு சிறந்த நடிகனாக மட்டும் இருந்தா போதும், அவருக்கு அரசியல் வேணாம் அப்படின்றத நான் ஆரம்ப கட்டத்துல இருந்து வலியுறுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு சீமான் அப்பொழுது இப்பொழுது மாத்தி மாறி பேசக்கூடிய தலைவராக இருக்காரு அப்படின்னு ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு பண்றதுக்காக தீவிரமான வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்திற்கு தூண்டுகோலாக இருந்ததே முதல்வர் தான் அப்படின்றதான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது வருங்காலத்துல நம்மளுடைய அரசியலுக்கு ஒரு பெரிய ஆப்பு விளைவிக்க போகுது அப்படின்றத உணர்ந்து திமுக ஐடிவிங்ல நிறைய ஆட்களை பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த விஷயத்திற்காகவே சிறப்பு பிரிவு அப்படின்னும், அதுவும் நேரடியாக முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த ஐடிவிங்கோட வேலையை நாம் தமிழர் கட்சி குறித்த விதவிதமான செய்திகளை மக்களிடையே பரப்பணும் அப்படின்றதா இருக்கு. அவங்க கட்சியை வளர வைக்கிறதுக்காக இருந்த ஒரு ஐடிவிங் தற்போது பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளை தாழ்த்தியும் பிற கட்சிகளுக்கு கெட்ட பேரை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது 3வது பெரிய கட்சியாக இருப்பினும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவை பார்த்த ஆளுங்கட்சி நாம் தமிழர் கட்சின்ற ஒன்னே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் வரப்போற 24 தேர்தல் சீமானுக்கு எந்த மாதிரியான வாக்கு வங்கி கிடைக்க போகுது அப்படின்றத அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க. இந்த விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாலினுக்கு நேரடி எதிர்க்கட்சியாக இருக்கிறதே சீமான் தான் அப்படின்னும், சீமானுக்கு 24 தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னும், சீமான் குறித்த நிறைய அரசியல் விவரங்களை பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்களும் முன்னணி பத்திரிகையாளர்களும் ஆதாரங்களோட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா திமுக கட்சியை இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்காக தூண்டிட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான தளங்கள்ல இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.